கடகராசிக்கு இந்த நேரம் என்னவோ மனசு அம்போடு நடுக்கடல்ல விட்ட மாதிரி தாங்க தவிக்குது. நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அடுத்த நிமிஷமே மனசு பாதாளத்தில் போன மாதிரி ஒரு பயம். ஏன்னா மனசுக்குள்ளே இந்த நேரம் என்னன்னா கிரகத்தோட அமைப்பு இல்லாததையும் பொல்லாததையும் காட்டி பயமுறுத்தும். நமக்கு எதுவுமே சரிப்படாது போல, எல்லாரும் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு வீண் சந்தேகத்தையும் இந்த நெகட்டிவ் எண்ணத்தையும் தலைக்கு மேலே ஏற்றுட்டு குழப்பம் அடைய வைக்கிறது தான் அதோட வேலையே. ஏன்டா இந்த வாழ்க்கை வாழ்கிறோம், யாருக்காகடா உழைக்கிறோம் அப்படின்னு சாமியார் கணக்கா ஒரு விரக்தி மனப்பான்மை வந்துருங்க. பெத்த பிள்ளைங்க கட்டின புருஷன் முன்னாடி மேலே கூட ஒரு நிமிஷம் ஒரு பற்று இல்லாத நிலைமை திடீர்னு கோவம் வரும். நல்லா இருக்கிற குடும்பத்தில் எதுக்கு சண்டை வருதுன்னு தெரியாது, சண்டை போட்டுக்குவாங்க. எதிர்காலத்தை நினச்சி பயம். நம்ம காசு பணம் உழைப்பு எல்லாத்தையும் மற்றவங்களுக்காக கொட்டி கொடுக்குறோம். ஆனால் நமக்குன்னு ஒரு கஷ்டம் நிற்க ஒரு நாதி இல்லைன்னு ஒரு ஏக்கம் இல்லாமலாம் இல்லை இந்த நேரம். ஏன்னா உங்களை சுற்றி செஞ்ச நன்றி மறந்த மனுஷங்க அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. சுற்றி 10 பேர் இருப்பாங்க. ஆனால் உங்கள் மன கஷ்டத்தை காது கொடுத்து கேட்க ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. ராத்திரி நேரத்தில் தனியாக நீங்கள் தேம்புறது இந்த நேரம் தெரியாமலாம் இல்லை. படுத்தா தூக்கம் வராது, பழைய ஞாபகம் நிறைய அவமானம் கண்ணில் நிற்கிது. அப்படியே தூக்கத்துக்கு எடுக்கிறதுக்கு மனசில் பாரம் ஏறி போய் சின்ன விஷயத்துக்கு கூட இந்த நேரம் எரிஞ்சுதான் விழுறீங்க. அப்புறம் எப்படி வீட்டில் நிம்மதி இருக்கும்? நெஞ்சு படப்படுப்பு, காரணம் இல்லாத ஒரு இனம் புரியாத பயம், யாராவது கூப்பிட்டா ஒரு நிமிஷம் திடுக்குன்னு நிற்கிற மாதிரி ஒரு நிலைமை. இதெல்லாம் கடகராசிக்கு இந்த நேரம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அது உங்கள் மேலெல்லாம் எந்த தப்பு இல்லை. ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் கடகராசிக்கு ரொம்ப அருமையாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வர்ற 7 நாளும் ரொம்ப ரொம்ப அருமையான பலன் தரக்கூடிய நேரம் தாங்க. ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். என்னென்னா இந்த நேரம் ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்ச நல்லதும் உங்கள் உழைப்போ என்றைக்கும் வீண் போகாது. நிலத்தில் போட்ட விதை இன்றைக்கி இல்லாட்டினாலும் நாளைக்கு முளைக்கும். அதனால் நாம் செஞ்ச நல்லது நமக்கு என்றைக்குமே தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி நீ வர்ற காலம் எல்லாமே கடகராசிக்கு ரொம்ப அருமையாக தான் இருக்குது. தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. அப்படி பார்க்குறப்ப இனி வர நாள் எல்லாமே கடகராசிக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்குது, எதெல்லாம் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கடகராசிக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் தொடங்குறதுக்கு ஒரு பொன்னான வாரம் தாங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சந்திரன் நல்ல அமைப்பில் இருக்கிறாரு. மனசில் இருக்கிற குழப்பெல்லாம் போய் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான நேரம். அதே மாதிரி வியாபாரம் தொழிலில் அந்த நேரம் எப்படி இருக்கும், லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடை வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க, ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா மந்தமாக இருந்த வியாபாரம் இப்போ நல்லா சுறுசுறுப்பாக வேக எடுக்கும். இந்த நேரத்தில் எதுலேயுமே கொஞ்சம் முழு கவனம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. தேங்கி இருந்த சரக்காக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எல்லாம் நல்ல விலைக்கு விற்று கை மேலே காசு கிடைக்கும். அதே மாதிரி மளிகை கடையிலேருந்து காய்கறி கடை இருந்தாலும் சரிங்க, பால் வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க, விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரிங்க, இந்த வாரம் பரவாயில்ல, எதிர்பார்க்குறத விட லாபம் இருக்குது. கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கோங்க. தொழிலை இந்த நேரம் நான் பெருக்கலாம், புதுசாக நான் பண்ணலாமான்னா கையில் எந்த அளவுக்கு வருமானம் இருக்குதோ, அதாவது ஒரு முதல்ல இந்த நேரம் எந்த அளவுக்கு கையில் வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறது பரவாயில்ல. குடும்பத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நேரம் அருமையாக தான் இருக்குது. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்க உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. உங்கள் சொல்ல தட்டாமல் நடந்துக்குவாங்க. அவங்க படிப்புலையும் சரி, ஒழுக்கத்துலையும் சரி இந்த நேரத்தில் எந்த பாதிப்புமே இல்லை. நல்ல முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் மனசுக்கு சந்தோஷப்படுற மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தம்லாம் வீட்டுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் இந்த நேரம் விருந்து சுப நிகழ்ச்சி மாதிரி கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால சொந்த பந்தம்லாம் வீட்டுக்கு வரதுக்கான நேரமாக இருக்குது. குடும்பத்தோடு குலதெய்வ போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கிறதுக்கான நேரம் தாங்க. மனசில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன சொன்ன மாதிரி இந்த பாதிப்பு கொடுக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருப்பீங்க. மனசு ரொம்ப லேசாக நிம்மதியாக இருக்கணும்னா குலதெய்வ வழிபாட்டு செஞ்சுக்கிறது பரவாயில்ல. அதே மாதிரி உடம்புல சின்ன சின்னதாக அசதி, கைகால் வலி இதெல்லாம் கொடுக்கும். பழைய நோய் நொடியெல்லாம் இந்த நேரம் இல்லைங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறையுது. இருந்தாலும் இந்த நேரம் என்னென்னா நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கிறதா கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிறது பரவாயில்ல. நல்ல சத்தான ஆகாரமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அருமையாக இருக்குது. உங்கள் கணவனோ மனைவியோ உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க, கூடவே நிற்பாங்க. அவங்க வழியில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குற நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெற்றவங்க கூட பிறந்தவங்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிபூர்ணமாக இருக்குதுங்க. இது தாங்க உங்களுக்கு பல பிரச்சனையிலேருந்து தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்களே, அப்படி பல பிரச்சனை கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது உங்கள் பெரியவங்க. அதேமாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க, அதாவது நல்ல மனசு கொண்டவங்க உங்களை சுற்றி இருக்கத்தாங்க செய்கிறாங்க. உங்கள் கண்ணுக்கு தான் தெரியறதில்ல. அவங்களுடைய ஆசீர்வாதங்கிறது கடகராசிக்கு இந்த நேரம் பரிபூர்ணமாகவே இருக்குது.
கூட பிறந்தவங்களிலே சின்ன சின்ன மனஸ்தாபம் வரும். ஆனாலுமே பாசத்துல எந்த குறையுமே இல்ல. நேரம் ரொம்ப அருமையா தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி என்னன்னா, கடக ராசிக்கு இந்த நேரம் கொஞ்சம் படுத்த உடனே தூக்கம் வராது. பழைய ஞாபகம்லாம் கொஞ்சம் வரும். மனசுல கொஞ்சம் பாரம்லாம் குடுக்கும். அதனால அதில மட்டும் கவனமா இருங்க. உங்க கஷ்டத்தெல்லாம் மனசுக்குள்ள போட்டு பூட்டு வைக்காம, ரொம்ப நம்பிக்கையானவங்க, உங்க குடும்பத்தில இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையானவங்க கிட்ட மனசார பேசி கொட்டுங்க. கிரகங்க என்னதான் ஆட்டி வச்சாலும் குலதெய்வத்துக்கு முன்னாடி எதுவும் நிக்காதுன்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை, திங்கட்கிழமை அன்னைக்கு குலதெய்வத்துக்கு ஒரு நெய் விளக்கேத்தி வச்சு, என்ன இந்த மன உளைச்சல்லேருந்து காப்பாத்துன்னு மனசார வேண்டிக்கங்க. திங்கட்கிழமை சாயங்காலம் வர்ற இந்த சந்திரனை கொஞ்ச நேரம் அமைதியா பார்த்து கும்பிடுங்க. மனசுல இருக்கிற இந்த ராகு, கேதுவோட இருள் எல்லாம் விலகி சந்திரன் வந்து குளுமை தருவாரு. இதெல்லாம் கொஞ்சம் தற்காலிகமான சோதனை தாங்க. இனி வர்ற நாள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையா இருக்குது. தைரியம் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து நான் கொஞ்சம் தொழில் செய்யலான்னு ஆசைப்படுறேன். ஒரு வியாபாரத்த தொடங்கலான்னு ஆசைப்படுறேன். அதெல்லாம் செஞ்சுக்கலாமா? அப்படின்னு கேட்குறவங்க இருப்பீங்க. ஆழம் தெரியாம கால விடாதம்பாங்க. இது வந்து இந்த 7 நாளும் புதுசா பெரிய அளவுல காச போட்டு முதலீடு செஞ்சு தொழில தொடங்குறது தள்ளி போடுறது தான் நல்லது. ஏன்னா, கிரகம் இன்னும் முழுசா சாதகமா இல்ல கடகராசிக்கு. புதுசா ஆரம்பிக்கிறத விட, இப்ப கைவசம் என்ன தொழில பார்க்குறீங்களோ, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, அதில சுறுசுறுப்பா கவனிச்சாலே போதும் நல்லாயிருக்கு. கோவப்பட வேண்டாங்க. எங்க போனாலும் கோவப்பட வேண்டாம். ஏன்னா, அந்த நேரம் கோவம் இயல்பாவே வரும். நீங்க பொறுமைசாலி தான். கோபத்தால நெறைய விஷயங்கள் ஏற்கனவே உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து தான் நிக்கிறீங்க. அது வந்து இப்போ உங்களுக்கு சரியாவே புரியும். இதனால நம்ம வாழ்க்கையில இப்படி இழந்துட்டோமோ அப்படிங்கிறது. ஆனா இந்த நேரத்துலயும் கோவப்படாம இருக்கிறது தான் பரவால்ல. காசு, பண வருமானம்லாம் இந்த நேரம் எப்படின்னா பெருசா இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு பரவால்ல. அன்றாட தேவையே குடும்ப செலவே குறைவில்லாம பார்த்துக்கிற அளவுக்கு இருக்குது. கடன் வாங்குற நிலைமை இல்ல. அதுதான் நிஜம். கடந்த சில நாளா பார்த்தீங்கன்னா, ஒரே காய்ச்சலு, தலைவலி, அசதின்னு படுத்தி எடுத்திருக்கோம். ஆனா இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா பரவால்ல. உடம்புல தெம்பு இருக்குது. நல்லா பசி எடுக்கும். அத இன்னும் நல்லா சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவா சாப்பிடுங்க. வெயில்ல ரொம்ப அலையாம கொஞ்சம் உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறது பரவால்ல. அதே மாதிரி இந்த நேரம் என்னன்னா, கல்யாண யோகம்லாம் இருக்கா? கடந்த சில காலமாவே எல்லாம் கைக்கு கைகூடி வருதுங்க, கணிஞ்சு வருதுங்க. ஆனா கல்யாண பேச்சுவார்த்தைன்னு தொடங்குறப்ப கடைசியா பார்த்தீங்கன்னா, எதுவும் சாதகமா இல்ல, நல்ல வரனா அமைய மாட்டேங்குது அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் கல்யாண பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியும். நல்ல இடத்துல வரன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நல்ல செய்தி கிடைக்குமா? ரொம்ப நாளா கல்யாணம் ஆச்சு. ஆனா வீட்ல வந்து தொட்டில்ல தவழ்றதுக்கு ஒரு குழந்தை இல்ல. குழந்தை ஒரு வாரம் எப்ப கிடைக்கும்? அப்படின்னு கேட்கக்கூடியவங்களா இருப்பீங்க. நல்ல அறிகுறிலாம் தென்படுதுங்க இந்த நேரம். குழந்தை பாக்கியத்துக்கான அறிகுறிலாம் இருக்குது. குலதெய்வ கோவில்ல ஏதாவது ஒரு வழிபாடு இருந்தா, வேண்டுதல் இருந்தா, அத தொடர்ந்து இந்த நேரம் செஞ்சுக்கங்க. கண்டிப்பா வம்ச விருத்திக்கான நல்ல காலமா தான் இந்த நேரம் இருக்குது. அதே மாரி வண்டி வாகனம் யோகம் இருக்குதா இந்த வாரம்ன்னு பார்த்தா, புதுசா 2 வீலரோ இல்லைன்னா 4 வீலரோ வாங்குறதுக்கு யோகம் தான். செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, நல்ல கண்டிஷன்ல இருக்கிற வண்டிய பார்த்துக்கங்க. பேப்பர்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. மத்தபடி பரவால்ல. வண்டி வாகன யோகம் இருக்குது. பூமி யோகம் இருக்குதா இந்த நேரம்? நிலம், காடு, கரை, சொந்த வீடோ, மனையோ வாங்கணும்னு நெனச்சவங்களுக்கு இந்த வாரம் பரவால்ல. பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம், பங்காளிகளுக்குள்ள இருந்த சண்டை சச்சரவு, ஊர் பெரியவங்க முன்னிலையில பேசி தீர்த்துக்கிட்டு, உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு எல்லாமே இந்த நேரம் சேர்த்துக்கலாம். அது சம்பந்தமா முயற்சி எடுக்கிறப்ப இந்த நேரம் சாதகமா தான் இருக்குது. புதுசா நகையோ, வீட்டு உபயோகப் பொருளோ இந்நேரம் வாங்குறதுக்கான யோகம், வீட்ல ரொம்ப நாளா இந்த பொருள் இருந்தா நல்லா இருக்கும்னு நெனச்சவங்க தாராளமா இந்த நேரம் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். அது எல்லாமே இந்த நேரம் சாதகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் கடகராசிக்கு இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி இந்த நேரம் பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு ஒரு சில விஷயங்கள் பொறுத்தவரைக்கும் இருக்குங்க. ஏதாவது நல்ல காரியம் செய்யணும்னு நெனைப்பீங்க. ஒரு புதுசா முயற்சி செய்யணும்னு நெனைப்பீங்க. ஆனா ஒரு மாயை மாரி இது வந்து சரிப்படாது. இது வந்து நமக்கு வந்து பாதிப்பு தருங்கிற மாரி கொஞ்சம் ஒரு மாயை மாரி தோணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட எதுவா இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை ஆலோசனை கேட்டுட்டு செய்யுங்க. ரொம்ப அருமையாவே இருக்குது. அதே மாரி இந்த நேரம் என்னன்னா, கொஞ்சம் நீங்க எதுவா இருந்தாலும் மனசுல போட்டு பூட்டி வச்சிருக்கிறது வேண்டாம். வெளியாள நம்புறத விட, உங்க வீட்ல இருக்கக்கூடியவங்கள நம்பி எதுவா இருந்தாலும் சொல்லி செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி இந்த நேரம் நீங்க எந்த மாதிரியான வழிபாட்ட பண்ணிக்கிட்டா பரவால்ல அப்படின்னா, இந்த நேரம் உங்க ராசிநாதனுடைய வழிபாடு தாங்க. திங்கட்கிழமையானா, சந்திர பகவான வழிபாடு பண்ணிக்கங்க. காலையில குளிச்சு முழிச்சுட்டு, வீட்ல இருக்கிற விளக்குக்கு முன்னாடி ஒரு சொம்பு நல்ல தண்ணி இல்லைன்னா பசும்பால் வைங்க. மனசுக்குள்ள சிவபெருமான நெனச்சு உங்க மன குமுறல சொல்லிட்டு, அந்த தண்ணிய குடிங்க. இல்லைன்னா செடிக்கு ஊத்துங்க. உங்க வீட்டு நிலவாசலுக்கு வெளிய பூஜைறையில வேப்பில 4 இல எடுத்து வைங்க. இது வீட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியும், ராகு கேதுவால வர்ற வீண் பயத்தையும் அடியோட போகும். அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு காக்காவுக்கு நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி சாதம்,
காக்காவுக்கு சோறு வச்சா சனி பகவானுடைய தாக்கம் குறைஞ்சி தொழிலில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்கள் தலைமாட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டு தூங்குங்க. விடிஞ்சதும் இந்த தண்ணியை கால்படாத இடத்துல செடியில் ஊற்றிருங்க. சந்திரனால் வர கெட்ட கனவு தூக்கம்ங்கிறது இந்த நேரம் இந்த விஷயத்தால் மாறும். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை இந்த நேரம் வழிபாடு செய்கிறதான். மாரியம்மனோ காளியம்மனோ அந்த அம்மனுக்கு மல்லிகைப்பூ இல்லைன்னா எலுமிச்சைப்பழம் வச்சு இந்த நாளில் ஏதோ ஒரு நல்ல நாளாக பார்த்து கோவிலுக்கு போய் ஒரு முழம் மல்லிகைப்பூவும் ஒரே ஒரு எலுமிச்சைப்பழமும் அம்மன் பாதத்தில் வச்சு கும்பிட்டு அந்த எலுமிச்சைப்பழத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து உங்கள் சாமி படத்துக்கு முன்னாடி வைங்க. குடும்பத்து மேலே இருக்கிற கண் திருஷ்டியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் காணாமல் போயிடும். மனசு நல்லா இருந்தாவே எல்லாமே நல்லாவே இருக்கும். அதனால் இந்த விஷயத்தை மட்டும் செய்ய பாருங்கள். மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை. எந்த சூழ்நிலையும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த தன்னம்பிக்கையை மட்டும் உடச்சிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்கள் மனசுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயம் இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடக ராசிக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.